4 தொகுதிகளை கேட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிறகு 3 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும். 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி என்ற ரீதியில் பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிறுத்தைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலையும், டாக்டர் திருமாவளவன் சிதம்பரத்திலையும், அதே போல முனைவர் ரவிக்குமார் விழுப்புரத்திலையும் இருக்க இந்த 2 தொகுதிகள் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னம் பற்றிய அறிவிப்பு 2த்துலேயுமே பானை சின்னமா இல்லை கடந்த முறை ஏற்பாடா என்பது பற்றி இன்னும் சற்று நேரத்தில் அலுவல் பூர்வமாக தெரியும். நான் நமது செய்தியாளர்கள் விசாரிக்கும் பொழுது 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில், அவர்களுடைய சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் இம்முறை களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு தெரிகிறது. திமுக ஒரு டெட்லைன் வைத்திருக்கிறாங்களா? அவங்க இந்த தேதிக்குள்ள எல்லா பேச்சுவார்த்தையும் முடித்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு 7 அப்படின்னு முன்பு பேசப்பட்டது. அப்படி ஒரு இலக்கு வைத்து அதை நோக்கி நகர்ந்தாங்க. இப்போ 10ஆம் தேதிக்குள்ள காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளோடையும் உடன்பாடு ஏற்படணும் அப்படின்னு அவங்க அந்த இலக்கில் பிரயாணிப்பதாக தெரிகிறது. அது பற்றி எந்த கட்டத்தில் எல்லா கட்சிகளோடையும் உடன்பாடு ஏற்படுத்த இலக்கு வைத்திருக்கிறாங்க? அது பற்றிய விவரங்கள் இருக்கா நமக்கு? திமுக தலைமையிடம் நம்ம இதை பத்தி விசாரிச்சோம். அப்ப அவங்க சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் 12ஆம் தேதிக்கு உள்ளாகவே இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தை கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி செய்துவிட வேண்டும் என்பதில் திமுக தலைவர் உறுதியாக இருப்பதாகவும், அதற்கான அறிவுறுத்தலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது மதிமுக விசிக இடையே ஒரு இழுபறி நீடித்த நிலையில் இன்று அந்த ஒப்பந்தம் இறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல நாளையோ அல்லது நாளைய மறுநாளோ தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அப்போது திமுக காங்கிரஸ் இடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் மார்ச் 10ஆம் தேதி திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான நேர்காணல் வச்சிருக்கிறாங்க. எனவே அதற்கு முன்னாடி இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு சரிவர செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த கட்டமா தேர்தல் பிரச்சாரம், வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக தலைமை வட்டாரத்துல விசாரிக்கும் போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் அதற்கு உள்ளாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. 2 நாட்களில் காங்கிரஸ் கட்சியுடனும் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அதற்கு பிறகாக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் ஒரு அழைப்பு விடுத்து அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தினமே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சி தான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. காங்கிரஸ் கட்சி வந்ததற்கு பிறகு வருகிறோம் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் நீதி மையம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் 2-3 நாட்களில், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் 12ஆம் தேதிக்குள் இந்த பேச்சுவார்த்தையை எல்லாம் முடிக்குவதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவே தகவல் வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்துடைய முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா? காங்கிரஸ் சின்னத்துல மக்கள் நீதி மையம் போட்டியிடுற மாதிரியான ஏற்பாடு இருக்கா? ஏன் காங்கிரஸோட இணைத்துக்கிறாங்க? திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் இணைவதற்கு காங்கிரஸ் ஒரு முக்கியமான செயலை அங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தல் வந்தப்போ மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஈரோடு தொகுதியில போட்டியிட்ட ஈவிகே இளங்கோவனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அப்போதுதான் அவர் திமுக கூட்டணிக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வருவார் என்பது உறுதியாகி இருந்தது. ஆனால் அவர் திமுக கூட்டணியிடம் நெருக்கம் காட்டியதற்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் கட்சி தான் என்பது நாம் மக்கள் நீதி மையம் வட்டாரத்தில் விசாரிச்ச போது நமக்கு தெரிஞ்சது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோடு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். முதல்ல திமுக கூட்டணியிடம் அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோடு தான் மக்கள் நீதி மையம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியது. திமுக தலைமையும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் ஒரு தொகுதியில் மக்கள் நீதி மையத்திற்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்களா என்றெல்லாம் கேட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அதுக்கு முன்வரல அப்படிங்கிறது தான் நம்ம விசாரிச்ச போது கிடைக்கக்கூடிய தகவல். அதற்கு பிறகுதான் மக்கள் நீதி மையம் திமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. முதல்ல மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில 2 தொகுதிகள் கேட்டாங்க. 2 மக்களவை தொகுதி, அதாவது கோவை, தென் சென்னை, மதுரை, இந்த 3ல 2 வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க முன் வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல மக்கள் நீதி மையம் ஒரு தொகுதின்னு நாங்க வாங்க மாட்டோம், ஒரு மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை சீட் வேண்டும் என்று கேட்டாங்க. அதனால இந்த இழுபறி நீடிக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒப்பந்தம் இறுதியாகும் போது மக்கள் நீதி மையம் அதுக்கு பிறகு அடுத்த 1 மணி நேரத்திலேயோ அல்லது அடுத்த மறுநாளோ வந்து திமுக கூட்டணியில் இணைவார்கள் என்பது தகவலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.